ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலுக்கு கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, எக் பாயில் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்ச் தான். சிம்பிளாக பண்ணதுனால எனக்கு சீக்கிரமே லஞ்ச் வேலை முடிஞ்சிட்டு. இந்த 1 வீக்கில் ஒரு 2 டவுரி சூசைட் கேஸ் நான் நியூஸில் பார்த்தேன். நம்ம பொண்ணு சந்தோஷமாக வாழணுமேன்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறது அவங்க தகுதிக்கு மீறி செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் போதாதுன்ட்டு இன்னும் அந்த பொண்ணை மென்டல் டார்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு முடிவெடுக்க வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் என்ன மனுஷங்கன்னு எனக்கு தெரியல. மேரேஜ் லைஃப் வந்து சரியில்லை அப்படின்னா ஏன் சாகணும்னு முடிவு எடுக்கிறாங்க? மேரேஜ் லைஃப்ன்றது நம்ம லைஃப்ல ஒரு பார்ட், அவ்வளோதான். அதுக்காக வந்து அது சரியில்லைன்றதுக்காக நம்ம உயிரை விடணும் அப்படின்லாம் அது முடிவெடுக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். 27 வருஷம் 28 வருஷம் வளர்க்குற அப்பா அம்மாவால் இதுக்கப்புறமும் நம்மளை வந்து பார்த்துக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்பி இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வாழாமல் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம அப்பா அம்மாவை என்ன பேசும் ஊர் உலகம் அப்படின்னு நினச்சி இந்த பொண்ணு இப்படி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதே ஊர் உலகம் தான் இப்போ சொல்லுது, கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா என்ன, அம்மா வீட்டுக்கு வந்து நல்லபடியாக இருந்திருக்கலாமே, எதுக்கு சூசைட்லாம் அட்டன் பண்ணிட்டுன்ட்டு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பு. வாழ்க்கை சரியில்லைன்னு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்மளே நினச்சி அப்பா அம்மா கவலைப்படுவாங்களேன்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா என்ன கவலைப்படுவாங்கன்னு யோசிச்சிருந்தா அந்த முடிவு எடுத்திருக்கவே மாட்டாங்க.